இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு மீனா? அத்த, இவன் குடிக்கவே இல்ல. குடிச்ச மாதிரி நடிச்சு தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி வெளியில வர வச்சு பீரோவை திறந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டா எல்லாரும் மூடி மறைக்கிறாங்க. அத நானே படிச்சு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா சிபி அத சுக்கு நுர கிழிச்சுட்டா பாருங்க. 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைக்கிறாங்க. சிபி, என்ன நடந்தது? அப்பெல்லாம் எதுவும் இல்ல ஜானு, அம்மா தான் ஏதோ வளர்றாங்க. நிறுத்துடா, அத கிழிஞ்சு கிடக்க. அதுவும் படிக்க முடியாத அளவுக்கு சுக்கு நூறா கிழிச்சிருக்க. என்னது இது? உண்மையை சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? தமிழ், பொய் சொல்ல மாட்டேன், யாரையும் ஏமாத்த மாட்டேன்னு நான் உன்னை நம்பிட்டு இருந்தேன். என்ன வேலை இதெல்லாம்? அம்மா, அது என்னன்னா பிரகாஷ், நீ சொல்லு. அது ஜானு, ஜானு ஏன் தப்புதான் ஜானு. இது ஆக்சுவலி நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஜானு. சொல்லாம இருந்தாதான் தப்பா போயிடுச்சு. சிபி, இனிமேலும் தமிழ் இரு ப்ளீஸ். இனிமேலும் மூடி மறைக்க விரும்பல ஜானு. அப்பா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சொல்லிடுறேன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களாப்பா? சிபி, ஜானு, நான் திரும்ப லண்டன் போறதுக்கு விசா எடுத்து வச்சிருந்தேன் ஜானு. அது எப்படியோ தவறி அம்மா கைக்கு போயிடுச்சு. அதை கிழிக்கதான் அப்பாவும் தமிழும் தேடிட்டு இருந்தாங்க. அது கடைசியா அம்மா கைக்கு போயிடுச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க எல்லாருமே திட்டுவீங்க, நீயும் வருத்தப்படுவேன்னு சொல்லிதான் நான் அதை அப்படியே குடுங்கி கிழிச்சு போட்டேன் ஜானு. இல்ல இல்ல, இவ பொய் சொல்றான். அது விசா மாதிரியே இல்ல. இவ ஏதோ மறைக்கிறாத்த. பிரகாஷ், சிபி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, உண்மைதான். அது விசா லெட்டர் தான். அது எவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப ஓடி போக பாக்குற? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாயிடுச்சு. தமிழ் என்ன தப்பு பண்ணா? அவளை விட்டுட்டு போறதுலே குறியா இருக்க? சிபி, இன்னொரு தடவை ஓடி போறத பத்தி யோசிச்ச, அதுக்கப்புறம் நீ என்ன புணமாதான் பார்க்கணும்.